ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழக்கமாக முருகன் வழிபாடு பண்ணுவீங்க, முருகன் கோவிலுக்கு போவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்வீங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பர்டிகுலர் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிச்சு செய்வீங்க. பட் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ண போகிறீங்க. அதாவது மெயினாக வீடு வாங்கணும்னு பண்ணுவாங்க. இன்னொன்று கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கு செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் சாமி கும்பிட்டுருப்பாங்க. கடவுளுக்காக வேண்டி தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க இருப்பாங்க. என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக லேட் ஆகிட்டே இருக்கும். அது நடக்கிறதுல அப்படி என்னதாப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்மளே கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் அதை ஒன்று செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அது ஒன்றை மட்டும் இப்படி ஜவ்வாட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படியே இழுபறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சொல்யூஷன் இருக்கும், ஆனால் உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி உங்களோட கர்மாக்கள் அதை மறைக்கும். அந்த மாதிரி கர்மாவே உங்களை மறைச்சு தடுத்து நிறுத்தினாலும், கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை தடுத்து நிறுத்தினாலும், உங்களோட நேரம் உங்களுக்கு குறுக்க நின்னாலும், அது எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சு நடக்க வைக்குமா இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம். சித்தர்கள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டுனா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. டைமிங் சொல்கிறேன். டைமிங்ஸ் கொஞ்சம் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் கஷ்டப்படாமல் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடியோடு சரி பண்ணிடுவோம்மா. அடியோடு சரி பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க முருகன் பக்தர்கள் இருக்கீங்க, செவ்வாய்க்கிழமை வழிபாடு நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறவங்க அவசியம் ஒரு வாட்டி இதை கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும். இத்தனை நாள் நடக்காத விஷயங்களை இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் முருகன் சிலையோ அல்லது முருகனுடைய வேலு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இந்த வழிபாடு நம்ம செய்கிறக்கு. இந்த வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நீங்கள் எத்தனை நாள் இந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அத்தனை நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே இல்லாமல் சுத்தமாக மனசு சுத்தமாக ரொம்ப வைராக்கியமாக நான் நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் சொன்ன மாதிரி முருகன் சிலை அல்லது வேல் இரண்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த இரண்டில் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் இருக்கும், நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் இருக்கும், அந்த மஞ்சள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மஞ்சளை பன்னீர் இருக்கும், கடைகளில் பன்னீர் கிடைக்கும், அந்த பன்னீரோடு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அபிஷேகத்துக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம், மஞ்சள் அபிஷேகம் நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த மஞ்சள் அபிஷேகம் தான் பண்ண போகிறோம். அதை நம்ம பன்னீரில் கலந்து பண்ண போகிறோம். அபிஷேகம் தானே, ஒரு வாட்டி பண்ணால் முடிஞ்சுது அப்படி கிடையாதுங்க. அந்த விஷயம் அதில் தான் உங்களுக்கு ட்ரிக்கே கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக பண்ணுற அபிஷேகத்தை விட இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கேட்குற விஷயம் உடனே நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சித்தர்கள் அந்த இடத்துல தான் அந்த ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. அது என்னென்னா, நம்ம நார்மலாக காலையில் செய்வோம், இல்லைன்னா ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் நம்ம ஏதாவது ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி செய்வோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அதாவது நார்மலாக இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரினா, ஒரு நாளைக்கு 6 வேளை, அது வேலாக இருந்தாலும் சரி, முருகன் சிலையாக இருந்தாலும் சரி, அது ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு 6 வேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்போம், 6 கால பூஜை 4 கால பூஜையெல்லாம் கோயிலில் நடக்கும் அப்படின்னு. அதே போல் நம்ம வீட்லேயும் சில பர்டிகுலர் டைமில் பண்ணும்போது நல்ல பவர் காமிக்கணும். இது 6 வேளை அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது 6 வேளை செய்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். 6 வேளை செய்ய முடியாதவங்க 3 வேளையாச்சு, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பிரித்தா ஒரு நாளைக்கு 6 வேளை நீங்கள் பண்ணலாம். அதில் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்னு ஒரு 3 வாட்டி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது காலையிலேருந்து எந்திரிச்சிலேருந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு வாட்டி, மதியம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் டைம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி பிரித்து நீங்கள் செய்யலாம். வெறும் அந்த மஞ்சள் அபிஷேகம் மட்டும்தான், பன்னீரில் கலந்து அந்த மஞ்சளை முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த அபிஷேகம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை சொல்லணுமா, சில பேர் இந்த முறைகளை செய்கிறவங்க சித்தர்கள் குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்கணம் கட்டுவாங்களாம். அந்த கங்கணம் மஞ்சள் வச்சு நம்ம கட்டுவோம் இல்லைங்களா கையில்,
இது வந்து ஒரு விரலி மஞ்சள் எடுத்து மஞ்சள் துணியால் கட்டுவாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா மஞ்சள் கயிறு போட்டு கட்டுவாங்க. இந்த விரலி மஞ்சளில் நான் சொன்ன இல்லைங்களா அந்த பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குன்னு. இந்த வார்த்தை எதுக்குன்னா, நீங்கள் எந்த விஷயத்த கேட்குறீங்களோ அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த வார்த்தைக்கு இருக்குது. நான் தான் சொன்னேனே, கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகத்தோட பிரச்சனையை சரி பண்ணும். கர்மாவே வந்துட்டுனா அந்த கர்மாவோட பிரச்சனையை சரி பண்ணும். யார் தடுத்தாலும் நிற்காதாமா, அந்த ஒரு வார்த்தை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு. இந்த வார்த்தையை இந்த விரலி மஞ்சளில் எழுதி, ஏதாவது ஒரு பேனால் நீங்கள் எழுதினா கூட போதும், எழுதி மஞ்சள் போட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. ஐ மீன் மஞ்சள் துணியோ இல்லை மஞ்சள் நூலை போட்டு அந்த மஞ்சளை கையில் கட்டிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரே ஒரு நாள் கங்கணம் கட்டி ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து, விரதம்னா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் குடிச்சிக்கலாம், 6 வேளை அந்த அபிஷேகம் பண்ணுறது தான் நமக்கு கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி கங்கணம் கட்டிட்டு ஒரு நாள் முழுக்க இருந்து நீங்கள் பண்ணலாம். சில பேர் 3 நாட்கள் பண்ணுவாங்க, 3 நாட்களும் தொடர்ந்து 6 வேளை பண்ணுவாங்க. சில பேர் 6 நாட்கள் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது, இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் தாங்க முடியாத பிரச்சனை இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்தாச்சும் அதை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமிங்கில் கரெக்டாக இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். 6 வேளை 6 வேளை அன்றைக்கி பண்ணியே ஆகணும், அதுதான் முறை. இது செய்யும் போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6 வேளை முடியாதவங்க 3 வேளையாச்சும் பண்ணுங்கள். காலை மதியம் இரவு அப்படி கூட செய்யலாம், இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை கங்கணம் அந்த மஞ்சளில் எழுதி கட்டணும். ப்ளஸ் அதை அபிஷேகம் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். 108 முறை, 1008 முறை, எத்தனை வாட்டி வேணால் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். இது அந்த வார்த்தை சரகுவ லோத்ரவ. சரிங்களா? சரகுவ லோத்ரவ. இந்த வார்த்தையை அந்த மஞ்சளில் எழுதி கங்கணம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, அது சில பேர் கட்டுவாங்க, சில பேர் கட்ட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும், ரொம்ப முக்கியமான விஷயம் சரியாகணும், நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினச்சா கங்கணம் கட்டி விரதம் போல் நல்ல பயபக்தியோடு பண்ணுங்கள். இல்லை கங்கணம் கட்டிட்டு அதுக்கு அந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணும் ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கங்கணம் கட்டாமலே நீங்கள் சாதாரணமாக 6 வேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். சரிங்களா? அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது இன்னும் பவர் இருக்கும். ஒரு 3 நாள்லாம் பண்ணுறவங்க கங்கணம் கட்டிட்டு வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதை செஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களாமாங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவசியம் இதை வந்து செஞ்சு பாருங்கள். இதை வந்துட்டு 6 வேளை செய்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்குங்க. அதாவது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், அரசாங்க வேலை வேணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு, வீடு வேணும், வீடு கட்டணும், கடன் பிரச்சனை, இதெல்லாம் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சு ஒரு நாளாச்சும் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மாதத்தில் ஒரு வாட்டி ஒரு நாள் ஆச்சு நான் அவங்களுக்காக வேண்டி ஸ்பெண்ட் பண்ணி இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினச்சா நீங்கள் பண்ணலாம். இல்லை என்னால் 6 வேளை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி 3 வேளை நீங்கள் பண்ணலாம். எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கே நமக்கு ஒரு யோகம் வேணும். கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சங்காட்டி பண்ணுங்கள். இந்த கங்கணம் கட்டினது கடைசியில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் எடுத்து தண்ணியில் போடுங்க. ஏதாவது ஆறு குளம் ஓடுற தண்ணியில் போடணும், வெளியே வீசக்கூடாது, தண்ணியில் தான் இது போடணும். நீர்நிலைகள் இல்லைன்னா அதை பத்திரமா எடுத்து வச்சு எங்கேயாவது போகும்போதாச்சும் கொண்டு போய் போட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.